இந்த கிறிஷ் எங்க போயிட்டான்? ஏங்க, கிறிஷ் கீழே விளையாடிட்டு இருக்கானே? இல்லையே, அவன் கீழே இல்ல. சரிங்க, நான் பாக்குறேன். கிறிஷ், நான் இங்க இருக்கேன் ஆண்டி. ஏய், ஏன்டா இப்படி பண்ற? சாரி ஆண்டி. கிறிஷ் வா சாப்பிடலாம். நான் இங்கே சாப்பிடுறேன் ஆண்டி. பாத்தீங்களா பீட்சா? மனோஜ் பீட்சா வாங்கிட்டு வந்தாரு, அதான் கிறிஷுக்கும் கொடுக்கலாமேன்னு. சரிங்க. ஊட்டி விடுங்க ஆண்டி. இந்த சாப்பிடு. ஏங்க இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன் கிறிஷுக்கு சாப்பாடு எடுத்து போயிட்டு இருந்த? அவன் ரோஹிணி ரூம்ல பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்லர் ரூம்ல பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கானா? ஆமாங்க, உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாரா, அது ரோஹிணி கிறிஷுக்கு கொடுக்கறாங்க. பார்லர் அம்மா அவனுக்கு பீட்சா ஊட்டி விடுதா? இடிக்குதே. நான் எங்க இடிக்கிறேன்? தள்ளி தானே நிக்கிறேன். அது இல்ல மீனா, பார்லர் அம்மா எதுக்கு கிறிஷுக்கு இதெல்லாம் செய்யணும்? எனக்கும் அதுதாங்க என்னன்னு தெரியல. ரோஹிணி கிறிஷ் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவன ஆண்டி ஆண்டின்னு அவங்க கூடயே போறான். கிறிஷ் போறானா? அவன் சின்ன பையன். பாசமா ஏதாவது பேசினாங்கன்னா அவனும் பேசுவான். ஆனா பார்லர் அம்மாவும் பாசமா இருக்குன்னா எனக்கு புரிஞ்சு மீனா. என்னங்க? உனக்கு புரியலையா? இல்லங்க. இப்ப பார்லர் அம்மா சமீபத்துல பண்ணதெல்லாம் யோசிச்சு பாரு. ரதி தீபன் பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுல பேசி சமாதானப்படுத்தி அது மூலமா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சுதா. ஆனா அந்த ஐடியா ஊத்திக்கிச்சு. இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்டயும் சொல்லல. எதுக்குங்க அத சொல்லிட்டு அத்தை திரும்ப அவங்களை திட்டுவாங்க? அதான் சொல்லல. ஒருவேளை நம்ம இத வெளியில சொல்லிடுவோமோன்னு நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணுது போல. அதுக்கு எதுக்கு கிறிஷுக்கு பீட்சா வாங்கி கொடுக்கணும்? இப்ப கிறிஷ் யாரு? நம்ம கூட்டு இந்த பையன் தானே. அவங்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்த பாக்குது. இல்லைன்னா பார்லர் அம்மா எதுக்கு கிறிஷ் மேல பாசமா இருக்க போகுது? ஆமாங்க, சுத்தி வளைச்சு பார்க்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் மாதிரிலாம் இல்ல மீனா, கரெக்ட் தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அதுக்காக பண்ற மாதிரி தெரியலையே. அவங்க நம்ம பார்க்காதப்போ கிறிஷுக்கு பாசமா ஊட்டி எல்லாம் விடுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மீனா, இது நீ ரொம்ப யோசிச்சேன்னு ஏன் கண்ணி தீ வைக்கிற மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த மலேசியா மாமா, மலேசியா அப்பா, பணக்காரங்க இப்படிலாம் கதை விட்டுச்சுல பார்லர்மா, அதே மாதிரி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்ம எல்லார்ட்டும் அது மறைச்சிட்டு இருக்குது. அதுக்கு தான் பார்லர்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, இந்த அப்படி எண்ணிட்டு உண்டியில போட்டு நான் கையில் விட்டுறேன்.